நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசியசி அசியசி மாவ சிவ. விநாயகர் சதுர்த்தி என்று எப்படி விநாயகரை நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும், அன்னைக்கு வீட்டுல என்னென்னலாம் இருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, என்னென்ன பொருட்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசுறோம். நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வாஸ்து முறைப்படி வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்கிறோம், பெரிய ஃபேக்டரிக்கு பிளான் போட்டு கொடுக்கிறோம், கம்பெனிஸ்க்கு பெயர் வச்சு கொடுக்குறோம், வண்டிக்கு நம்பர் எந்தெந்த நம்பரை நீங்க பயன்படுத்தால் நல்லதுன்னு கொடுக்குறோம், செல் நம்பர் கொடுக்குறோம். உங்களுடைய பிறந்த நேரத்தை பேஸ் பண்ணி எந்தெந்த பேங்க்ஸ்ல நீங்க அக்கௌண்ட்ஸ் வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும், என்னென்ன கம்பெனி வண்டி நீங்க எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், 4 வீலரா இல்ல 2 வீலரா இல்ல 3 வீலரா 6 வீலரா 8 வீலரா, இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். எங்க சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா 9944399027 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் AS மகாஸ்ராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027. 117வது பிரதோஷம் புதன்கிழமை வருது. அந்த பிரதோஷத்துல நீங்க கலந்துக்கலாம். அந்த பிரதோஷத்துல கலந்துக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். நல்லா புரிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரக்கூடிய பிரதோஷம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப விசேஷமானது. 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. 20/8/2025 அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது. அதுக்கு நீங்க ஏதாவது வந்து அரிசியோ அல்லது வந்து பாலோ இல்ல தேனோ நெய்யோ வந்து நீங்க ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 9944439027 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த டெம்பிளுக்கு நீங்க ஆஃபர் பண்ணலாம். விரதங்கள் எப்பப்ப இருந்தா என்னென்ன எனக்கு நடக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுது என்னன்னா, தன்னுடைய முன் வினை பாவம் நீங்குகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை. அதே மாதிரி பிரதோஷ அன்னைக்கு நீங்க வந்து விரதம் இருக்கப்பட்டால் நிம்மதி கிடைக்கும், அதன் மூலமாக அமைதி கிட்டும். இந்த நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கிறார்கள். இந்த சஷ்டி விரதம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பெரிய பொண்ணு ஆண வெட்டி அந்த காலகட்டத்தில் வந்து சஷ்டி விரதம் இருக்கப்பட்டால் திருமண காலகட்டத்திற்கு பிறகு இவருக்கு குழந்தை பாக்கியம் எளிதில் கிட்டும். அதே போன்று இந்த வரலட்சுமி விரதம் இருக்கப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறது. வைகுண்ட ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசியில நிறைய வயசானவங்க பூரா விரதம் இருந்து சாமியை வந்து தரிசனம் செய்வார்கள். இவர்களுக்கு மோட்சம் போவதற்கு உண்டான வழிவகை கிடைக்கின்றது. எப்போ? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சாமியை கும்பிடுறது. ஒரு சிலர் விசாகம், வைகாசி விசாகம் குறிப்பாக, இது இந்த அரசியல்வாதிகள் மெயினா நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். கவுன்சிலரா இருக்கிற எம்எல்ஏ ஆகலாம், எம்எல்ஏ எம்பி ஆகலாம், எம்பியா இருக்கவர் நாளைக்கு பெரிய மினிஸ்டர் ஆகலாம், பெரிய மினிஸ்டரா இருக்கிற சிஎம் ஆகிறதுக்கு பிஎம் ஆகிறதுக்கு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த வைகாசி விசாகம் ஊக்குவிக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒரு சிலர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் விரதம் இருக்கேன் சார், பௌர்ணமி அன்னைக்கு இருந்து சித்தர்கள் வழிபாடு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர்களுக்கு உடம்பு வந்து நல்ல நீண்ட ஆயுளோட கொடுக்கும், நோயை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த பௌர்ணமி நாள்ல உண்டு. அதனால பௌர்ணமி நாளை விட்டுற வேண்டாம். ஒரு சிலர் கிருஷ்ண ஜெயந்தியில வந்து விரதம் இருப்பார்கள், விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வார்கள். இவர்களுக்கு மேன்மேலும் செல்வம் பெருகிக் கொண்டே செல்கிறது. ஒரு சிலர் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சாமியை கும்பிடுவாங்க. இவங்களுக்கு சகல விதமான நன்மைகள் குவிந்த வண்ணம் இருக்கும். 1 ரூபாய் கேட்டுவிட்டால் 9 ரூபாய் கிடைத்துவிடும். அதே திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து சாமியை கும்பிடுறவங்களுக்கு
நினைத்தது உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஆகவே முடிஞ்சவரை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கும் விரதம் இருந்து ஏதாவது நம்ம பிரேயர் பண்ணோம்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லது நடக்கும். விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 இன்னைக்கு வருது. புதன்கிழமைக்கு வருது. ஆவணி 11ஆம் தேதி வருது. மதியானம் 3:52 வரைக்கும் என்னன்னு கேட்டா விநாயகர் சதுர்த்தி திதி இருக்கு. பிறகு பஞ்சமி வந்துடுது. அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுறணும். அது காலையில நம்ம ஒரு 7:15 வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு சித்தயோகம் வந்துடும். 7:15 வரைக்கும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். விநாயகர் அன்னைக்கு வந்து தயவு செஞ்சு வடக்கு பார்த்து வச்சிட வேண்டாம். ரைட்டா? அன்னைக்கு விநாயகரை கிழக்கு பார்த்து தயவு செஞ்சு வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு சூழம் இருக்கனால தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் காலையில 7 to 9 ராகு காலமா இருக்கு. இது யமகண்டமா இருக்கு. 9 மணிக்கு மேல நீங்க செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வெள்ளருக்கு விநாயகர் நல்ல கால் தெரியணும். 2 காலும் தெரியப்பட வேண்டும். இந்த வெள்ளருக்கு விநாயகர் நீங்க கண்டிப்பா என்னன்னா ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்கிடுங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகர் வேணும் அப்படின்னா நீங்க மவேஸ்வர ஷாப்பிங்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு நினைக்கிறேன் நீங்க ஒரு பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேனு, ஓகே, அதுக்கப்புறம் சந்தனம், மஞ்சள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ கொஞ்சம் ஊத்திட்டு தொடச்சிட்டு அதுக்குண்டான சின்ன ஒரு துணியை போட்டுருங்க. போட்டுட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு புஷ்படுத்துறது மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சிருங்க. மல்லிகைப்பூ இல்லை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு என்னது இந்த மாதிரி மாலை எது பஞ்சல செஞ்ச ஒரு மாலையை நீங்க போடலாம். தவறு எதுவும் கிடையாது. இன்னொரு பவித்திர மாலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேற வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பவித்திர மாலை கிடைக்காது. இந்த மாதிரி 42 முடிச்சிருக்கணும். ரெட்டப்படையில தான் வரணும். 2, 4, 6, 8, 10 வரக்கூடாது, 20 வரக்கூடாது, 30 வரக்கூடாது, 40 வரக்கூடாது, 50 வரக்கூடாது. ரெட்டப்படையில இருக்கணும். அது மாதிரி ஒரு பவித்திர மாலையை போட்டுட்டு 2 வெத்தலை, ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை. கீழே வந்து பெண் வெத்தலை இருக்கணும். நேர் கோடு இருந்துச்சுன்னா பின்பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். நேரா கோடு இருக்கும். அது வந்து பெண் வெத்தலை. மாறி கோடு இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் வெத்தலை. அதுக்கு மேல வந்து என்னன்னு ஒரு 1 ரூபாய் காயின், ஒரு கலிப்பாக்க வச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வச்சுட்டு என்னன்னு இது மேல வந்து கொஞ்சம் ஜவ்வாது தடவிடணும். தடவிட்டு என்னன்னு நீங்க பிரேயரை வந்து நீங்க செய்யணும். இது மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னன்னா உங்களுக்கு வீட்டுல விநாயகரோட அனுகிரகம் பெற்று வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அன்னைக்கு முடிஞ்சா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூல இருக்கக்கூடிய எலிபென்ட்டுக்கு நீங்க கரும்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது நீங்க பலாப்பழம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் யானைக்கு எலிபென்ட்டுக்கு கரும்பு வாங்கி கொடுக்கறது, பலாப்பழம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது உடாப்பில் விளாம்பழம் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சு நீங்க படையல் செய்யணும். படையல் செஞ்சு முடிஞ்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இத வந்து ஒரு சிகப்பு நிற துணியில் என்னது அந்த விளாம்பழத்தை படைச்சதை வச்சு நல்லா நீட்டா கட்டிட்டு வீட்டு வாயில் முன்பாக அந்த விளாம்பழத்தோட மேல் பக்கம் மேல இருக்கணும், கீழ்ப்பக்கம் கீழே இருக்கணும், வச்சு கட்டி தொங்க விடணும். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மல்லிகை பூவும் வைக்கப்பட வேண்டும். புரியுதா? அதே மாதிரி என்ன வெற்றிலை பாக்கு 2 வெத்தலை, ஒரு பாக்கு 1 ரூபாய் காயின் அதுவும் இதுல வச்சு கட்டணும். இப்படி கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு முன்னாடி மேல தூக்கி வச்சிட்டீங்கன்னா விநாயகரோட என்னது கடாட்சம் அன்னைக்கு பிரேயர் பண்ணிட்டு அன்னைக்கே நீங்க தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னன்னு கண்டிப்பாக விநாயகர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவி வருகிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்க செய்யலாம். தவறு எதுவும் இல்லை. இந்த நம்ம தேனி பெரிய குளத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில்ல இருக்கக்கூடிய சிவனுக்கும் அதிகார நந்திக்கும் என்னன்னு சிறப்பா வந்து ஒவ்வொரு வளர்பறை இதுலயும் தேய்பிரையிலையும் நடந்த பிரதோஷ வழிபாடு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க கலந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாபர் சிவ. வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் AS மகாஸ்ராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027. ஒருமுறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு.
கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.